வருணன் திரைப்பட விமர்சனம். பஞ்சபூதங்கள் இருக்கு, வான் நீளம் நீர் நெருப்புங்கிற மாதிரி பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் தான். அதுதான் இன்னைக்கு அரசியல் உலகத்தில் நாடுகளுக்கிடையே, கண்டைகளுக்கிடையே, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டுக்குள்ளேயே, மாநிலங்களுக்கிடையே, ஊருக்குள்ள குளம், குட்டை, தண்ணீர், ஆறு, அப்புறம் கிராமத்துக்குள்ளேயே நிறைய மீன் பிடிக்கிறது, இது மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீரை ஆதாரமாக வைத்து உலகமே சுழற்றும் ஏற்பட்டது. உலகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மழையின்றி அமையாத உலகம், நீரோட முக்கியத்துவம் என்பது மிக முக்கியம். இந்த திரைப்படத்தில் அந்த வருணன் என்று சொல்லக்கூடிய அது வாய்ஸும் ஓப்பனிங்லேருந்து கொடுக்குறாங்க. அந்த நீர் வரும்போது தெருவுக்குள்ளே தான் நீர் வந்துடும் போது, பைப்பு ஓகே வந்துட்டா கூட இந்த வாட்டர் கேன் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில ஒன்றாக்கி விட்ட உண்டு. கிராமம், குக்கிராமங்களாக இருக்கட்டும், குடிசை பகுதிகளாகவும் வசதிக்காரர்கள் எப்போதுமே வைத்துக் கொள்வார்கள். இந்த வருணன் இந்த நீரை அடிப்படையாக வைத்து ஒரு கதை பண்ண முடியுமா, ஒரு வாட்டர் இந்த கேனை வச்சு பண்ண முடியுமா? செய்திருக்கிறார்கள். ஆமாம், அது அரசியல் இருக்கிறது, ரவுடிஸாக இருக்கிறது, அது ஆக்ஷன் இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் ஒரு பார்க்கணுமா? நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த வாட்டர் கேனுக்குள்ளே இவ்வளோ மீட்டர் இருக்கான்னு ஆச்சரியப்படத்தக்க விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வட சென்னை சென்னை அதில் வட சென்னை அது எப்போதுமே ரவுடிசம், வெட்டு குத்து, பேசிகிட்டு இருக்கிறப்ப கத்தி தூக்குறது, பேசிகிட்டு இருப்ப மூஞ்சில் குத்துறது, பேசிகிட்டு இருப்ப ரத்தத்தை பார்க்காம கத்தி நான் உள்ள வைக்க மாட்டேன் அழிச்சாட்டியம் பண்ணக்கூடிய தென் மாநிலங்கள் இருப்பது போல் இங்கே இருக்கக்கூடியது சென்னையில் வடப்பகுதி. வட சென்னை நிறைய வந்தாச்சு, வட சென்னை வந்தாச்சு, நிறைய வன்முறை பற்றி நிறைய விஷயங்கள் வந்தாச்சு. இந்த திரைப்படம் வந்து இப்பொழுது இன்னொரு மறு வடிவம், விஸ்வரூபம் எடுக்கிறதுன்னு சொல்லலாம். அது வந்து வருணன், தி காட் ஆஃப் வாட்டர். ஆமாம், வருணன் என்பது நீரின் கடவுள், அதை பற்றி பண்ணுறாங்க. இது யார் தயாரிச்சிருக்காங்கன்னா, இதில் முக்கியமான தயாரிப்பாளர் என்ன பண்ணா, யாக்கி ஃபிலிம் சார்பாக யார், கார்த்திக் ஸ்ரீதரோ, கோ ப்ரொடியூசர் ஜெயவேல் முருகன் அவர் இயக்கி இணை தயாரிப்பில் செய்திருக்கிறார்கள். அந்த இயக்குனர் வந்து ஜெயவேல் முருகன். ஆமாம், இந்த இதில் ஒரு எடுத்துக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. ஒரு என்னாச்சுன்னா, அந்த தண்ணி டேங்கு ஏதோ போனது அது மாதிரி இல்லாமல் ஒரு இரு தாதான்னு சொல்ல முடியாது, இரு வியாபாரிகள் எப்போதுமே இந்த கேபிள் டிவிலாம் ஒரு ஏரியா போனால் ஒரு ஏரியா இல்லை இருக்கக்கூடாதுன்னு இருக்கிறோம்ல, அது போலவே வாட்டர் கேன் போடுறதையும் அவர்களாக பிரித்துக் கொள்கிறார்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வேணப்பா, நீ போடுற இடத்துல நான் வரல, நான் போடுற இடத்துல நீ போடுறேன்னு சொல்லாமல் தானாக நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம ரெண்டு பேருமே வியாபாரத்திலேயே அதை சுட்டி காட்டுகிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து பிஸ்னஸில் ஓவர்லேப் பண்ணலாம். ஒரு ஏரியாக்குள்ள இன்னொரு ஏரியா போனாக்கா அது நமக்குள்ளே வீணா போகணுண்டாங்கிற மாதிரி டத்தோ ராதாரவி அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரத்தை நம்ம ராதாரவி உடைய அது அழகாக ஒரு வாட்டர் கேன் முதலாளியாக, அது பாரம்பரிய ரத்தத்திலே ஊர்ன ஒரு நடிப்பு, அது மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கிறார். இது என்னாச்சுன்னா, ஹீரோ யாருன்னா நம்ம ஜெயபிரகாஷோடைய புள்ள இருக்கிறார். என்னாச்சுன்னா துஷ்யன், அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, கோபக்கார இளைஞனாக வருகிறார். அது மாதிரி வந்து வரும்பொழுது ஒருத்தர் எப்படி மோத்துது ஒரு காதல். அந்த காதலுக்கு இவர்கள் இப்போ என்ன செய்கிறார்கள், பெண்ணை எப்படியெல்லாம் வந்து மற்றவர்கள் வந்து வன்முறைக்கு ஆளாக்கிறார்கள். வன்முறை என்பது பாலியல் ரீதியான, இவர்களுடைய அரசியலுக்கு எப்படியெல்லாம் வந்து அந்த பொம்பளை புள்ளிகளை எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தி கொலை அந்த லெவலில் கொண்டு போகிறாங்க. ஒரு நம்மளுடைய சரண்ராஜ், இந்திய மொழிகளில் எல்லா மொழிகள் நடித்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் சரண்ராஜ். அவர் இதில் ஒரு பண்பட்ட நடிப்பை, அது ஒரு எம்ஜிஆருடைய படத்தை இந்த பக்கம் ஆமாம் போட்டுக்கிட்டு அது எம்ஜிஆர் ரசிகராகவும், அந்த உள்ளூருடைய அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய ஒரு பிரமுகர் மாதிரி இருக்கும் வாட்டர் கேன் டீல் பண்ணுகிறார். அவருடைய மனைவி மொத்த ஆபரேஷனும் வந்து அவருடைய துணைவியார். அதாவது பெண்கள் வந்து ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பது என்பது சகஜம். இவருடைய வெற்றிக்கு பின்னால அவருடைய மனைவி எதை எடுத்தாலும் சின்ன சின்ன மேட்டுக்கெல்லாம் தூண்டி விட்டு அவரை எதை பார்த்தாலும் இயங்க விடாம அவரே பலியாகிறார். அந்த தூண்டுதல் மேலாம் அவரே பலியாகிறார் அந்த பெண்மணி. ஆமாம், எல்லா குடும்ப பெண்கள் இன்னும் சொல்ல போனால் கலகம் நடக்கக்கூடிய பல இடங்கள்ல போய் வெட்டிட்டு வாடா, கொத்திட்டு வாடா, அப்போதானே நீ ஆம்பளை என்ன சொல்லிவிட்டீங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போய் திரும்பி வரப்போ வேற கதை நடக்கிறது, உள்ளே போக வேண்டாம். அதுபோல ஒரு பெண்மணி தோலுரித்து நல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து இந்த தயாரிப்பு எடுக்கும் பொழுது வடசென்னை என்றாலே வன்முறை தான் என்பது வந்து எத்தனை காலத்துல தான் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அங்கே நிறைய படிப்பகங்கள், நிறைய கல்விக்கூடங்கள்,
நிறைய சாஃப்ட்வேர் போகக்கூடியெல்லாம் வர்றது. அது என்னன்னு தெரியல. திருப்பி வந்து வட சென்னை என்றால் ஒரு வன்முறை இருக்குன்னா அதுவும் ஒரு பகுதியாக வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னமோ நம்மளுக்கு ஒரு அரை மனசாக இருக்கு. இருந்தாலும் ஆனால் கருத்துகள் அதனுடைய என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் பொழுது மிக அற்புதமான காதல் அந்த பெண்ணினம் சொல்லும் பொழுது பெண்ணு தனியாக பொழுது ராத்திரி 12 காந்தியடிகளுடைய சுதந்திரம் எப்போ கிடைக்குனாக்கா நடு இரவில் இந்த முழு நைவோட போனாக்கா அதான் சுதந்திரம் சொல்ற மாதிரி இவர்கள் நினைத்து கொண்டு போய் அதனாலேயே என்னங்க வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வரல அந்த பொண்ணு அந்த பிரியாணி வாங்கிட்டு வருகிறார்கள். அதுக்கு நான் போய் அந்த குடிக்கிறது பெப்சி அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போன நைட்டு 12 1 மணிக்கு போகலாமா? யாராக இருக்கட்டுங்க, ஏற்கனவே ஒம்பு சண்டையில் போயிட்டு இருக்கு. அதனால் பலியாகக்கூடியது ஒரு எச்சரிக்கை நம்ம பிள்ளைகள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த படத்தை அழைச்சி உட்காந்து ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இதை அப்படி ஒரு படம் இருந்துச்சு, பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தாப்புல அந்த கேமரா வந்து என்ன மியூசிக் வந்து பபு ஸ்டேஜின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஆக்ஷனு த்ரில்லரு அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இரவு வேளைகளில் பகல் எப்படியெல்லாம் நம்ம டீலிங் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து ஸ்ரீராம் சந்தோஷ். அந்த டோனு அந்த இரவு வேளையில் அந்த பகல் வேளையில் அந்த குணங்குள்ளெல்லாம் அந்த லைட்டிங் அந்த மூமெண்ட்ஸு யார் யாருக்கு என்னென்ன மூமெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது அது முழுமையாக தன்னுடைய தன்வயப்படுத்திக் கொள்கிறார். எடிட்டிங்கில் வந்து முத்தையா ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர். அவர் வந்து அந்த எடிட் பண்ணும்பொழுது ஒரு அந்த பேரல் எடிட்டிங்கு பேரல் கட்டிங்கு ரித்தமிக் எடிட்டிங்னு ஒரு டெக்னிக்கை வந்து இதில் முழுமையாக பயன்படுத்தி அதில் பார்ப்பதற்கு ஒரு யூனிஃபார்மிட்டி கலரிஸ்டாக இருக்கிறதுனால அவர் வந்து நல்ல ஒரு யூனிஃபார்மிட்டி வன்முறை என்பது எப்போ பார்த்தாலும் கண்ணுக்கு எரிச்சலாக இருக்கும் படம் பார்க்குறப்ப அது ஒரு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஆக்ஷன் ஃபைட்டில் தினேஷ் சுப்பராயன் அவங்க அப்பா சுப்பராயன் வந்து மீடியம் பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு போனாலும் கூட விஜயகாந்திக்கெல்லாம் அவர் தான் நிறைய பண்ணியிருந்தா கூட இந்த தினேஷ் சுப்பராயன் இந்த இடத்துல இளைஞர்களை எப்படியெல்லாம் வந்து வன்முறையை ரொம்ப கொடூரமாக காட்டாமல் வன்முறையை ஒரு மெலடியாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் இயக்குனர். மொத்தத்தில் இந்த வாட்டர் கேனுடைய மேட் நீங்கள் பார்த்துட்டாலே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் கொண்டு வாழ்க்கையில் அப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்கிது. ஏன்னா வாட்டர் கொண்டு வரப்போ இருக்குது. அதனால் இந்த படம் வன்முறைக்கு வன்முறை, தாய்ப்பாசம், காதல், அன்பு, எதிரி, விரோதி, குரோதம், அதில் பிஸ்னஸ் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இளைஞர்களின் பிஸ்னஸ் முக்கியமான ஒட்டிகளை வைக்கணும்னா கூட ஒரு அங்கே ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல ஒரு சமயோசித சிந்தனையும் நிறைய தேவைப்படுது. அப்படி ஒரு வாழ்க்கை கேள்வியை கொடுத்துட்டாருங்கிறதுனால கருத்து கந்தசாமி அல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு எப்படி கருத்தோட அந்த காலத்தோட என்எஸ்கே மாதிரி அந்த காலத்தில் எம்ஜிஆர் மாதிரி எப்படி கருத்துக்களை என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. யார் யாக்ஷி ஃபிலிம்ஸ் சார்பாக இருந்த தயாரிப்பனும் ஒத்திசைவு செய்து பண்ணியிருக்கிறாங்க. இயக்குனர் வந்து அவர் ஜெயவேல் முருகன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் இணை இயக்குனராக இணை தயாரிப்பாளராக இருந்தாலும் இயக்குனராக தன்னுடைய பணியை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை குடும்பம் பக்கத்தில் உள்ளவங்க தண்ணிக்கேடு பயன்படுத்துகிறவர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். பார்க்கலாம், ரசிக்கலாம். போங்க எல்லாரும் திரையரங்களை போய் பாருங்கள். ரிலீஸ் ஆகுதுல இந்த வாரம் முடிப்பண்டிகை நோக்கி ஒரு படத்துக்கு போகணுன்னு இந்த படம் சூட்டபிள் படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.